கரங்களாலேயே அவைகளெல்லாம் பொய் பொய் என்று உடைக்கப்படுகிறது என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், இந்த திருமறையாம் குர்ஆன் ஷரீஃப் ஏற்படுத்திய வரலாற்று திருப்பங்களை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால்தான் கிப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொன்னார், திருக்குர்ஆன் இருக்கிறதே அதுதான் ஏக தெய்வ கொள்கைகளை தெளிவாகவும் உறுதியாகவும் எம்பக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. திருக்குர்ஆன் மட்டும்தான். திருக்குர்ஆனை மாத்திரம் நாம் பார்த்தோம்னா தான் ஏகத்துவ கொள்கையை தெளிவாகவும் உறுதியாகவும் எம்பக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குர்ஆன் தான் என்று அறிஞர் கிப்பன் என்ற அறிஞர் சொன்ன செய்திகளையும் நாம பத்திரிகைகள்ல பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, திருக்குர்ஆன் ஏற்படுத்திய வரலாற்று திருப்பங்களை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றோ இரண்டோ அல்ல, 1000 இருக்கிறது. அன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அரபியர்கள் எப்படி இருந்தார்கள். ஒட்டகத்தை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒட்டகம் மேய்த்துக் கொண்டிருந்தவர்களை உலகத்தின் ஆட்சியாளர்களாக மாற்றி காட்டியது எது? திருக்குர்ஆனா இல்லையா? பாலைவனத்து காட்டரபிகள் பாருலகத்திற்கே பேராசிரியர்களாக மாற்றி காட்டியது எது? திருக்குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, அன்றைக்கு அரபியர்கள் படிப்பது அபூர்வம், படிப்பதே அபூர்வம். அப்படியே படித்தாலும் எதை படிப்பார்கள் தெரியுமா? ஆபாச சுவடிகளை படிப்பார்கள். காம போதையில் கிறங்க வைக்கும் கற்பனை காதல் கவிதைகளை படிப்பார்கள். மங்கையரின் அங்க அசைவுகளை அசிங்கமாக வர்ணிக்கும் ஆபாச பாடல்களை படிப்பார்கள். இதயத்தை சிதறடிக்கும் இத்து போன இலக்கியங்களை படிப்பார்கள். இப்படிப்பட்ட மக்களை முழுமையாக ஆட்கொண்டு ஆபாச சுவடிகளை தொட்டும் பாராத அளவிற்கு தூர எறிய செய்த வேதம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த திருமறையாம் குர்ஆன் ஷரீஃப். ஹஜ்ரத் சய்யித் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஒரே ஒரு ஆயத்தை, திருக்குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனத்தை இரவு முழுவதும் ஓதி 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 தெவிட்டா இன்பம் அடைய செய்த தித்திக்கும் வேதம் இந்த திருக்குர்ஆன். சரித்திரத்தை பார்க்கிறோம். ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபா பெருமக்கள் எல்லாம் திருக்குர்ஆனுடைய வசனத்தை திரும்ப திரும்ப இரவெல்லாம்